வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் நேற்று பேசியிருந்தோம்ல, ஹெச்ஆர்டி மினிஸ்டர் சரத், கில்லி சரத் அவர் பண்ணார்ல செம்ம கில்லியாக ஒரு சம்பவம். அங்கே ஸ்டேடியமில் ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் ஒரு பவுடரை, அந்த கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, அது ஏதோ ஒரு கார்டு, அந்த கார்டில் வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளிட்டு இருந்தார்ல. பக்கத்தில் ரூபா நோட்டு வேறு, 500 ரூபாய் தாள். இதை மறைக்கிறதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற தோழி அவங்க ஹேண்ட்பேக்லாம் வச்சு மறைக்கிறாங்க. அதை பார்த்தோம். அவர் ஃபேமிலியாக வந்து பேசியிருந்தார். இப்போ இதுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் இருந்திருக்கிறேன் அப்படின்லாம் வேற சொல்கிறார். இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறாராம். இவர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தவர் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார். இப்போ சரத் அவர்கள் பேசும்போது 2 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இப்போ இவர் பேசும்போது 1 வருஷம் முன்னாடி அப்படிங்கிறார். கேப்பே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்குது. சரி, எரியட்டும். இப்போ இவர் வந்து இந்த சம்பவத்தை வந்து முதல்ல கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இப்போ குழந்தைக்கு வந்து சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுத்தா அதை கலக்கி கொடுக்க சொன்னால் நினையா விளையாடிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பான செய்முறை. அது மாத்திரையாகவே இருந்தாலும் குழந்தை கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்படி பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணல. அந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார். மாத்திரை இல்லை மருந்து 3 வகையாக கொடுக்கப்படும். ஒன்று வாய் வழியாக, இல்லைனா இன்ஜெக்ஷன் மூலயமா, இல்லைனா இன்னொரு முறை மூலயமா அப்படின்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரகுவரன் டைலாக் தான் ஞாபகம் வருது. இந்த இங்கிலீஷ்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் கேட்கணும். இந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் கிளாஸ் ரூமில் வச்சுங்க சார். இப்போ எதுக்கு இது, எதுக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் இவர்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் அவங்களாவது காய்ச்சல்னு சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து சொல்கிறத பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு இருந்துச்சு, வாந்தி இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாரு. டீஹைட்ரேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ்லாம் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் வேற சொல்கிறாரு அவர். இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கல. நடந்த சம்பவம் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் நேற்று பேசும்போது சரத் அவர்கள் சொன்னதை வந்து உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இது மாதிரிலாம் விளையாடுவாங்க தான் அப்படின்லாம் கூட பேசியிருந்தோம். அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்துட்டோம். ஆனால் ஆக்சுவலாக அதுவே தப்பு இல்லை. எதுக்கு அவ்வளோ கொடுக்கணும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்லாம்? இங்கே வந்து நம்ம மாத்திரையே பார்க்கலாங்க. அவர் சொல்கிறாரு மாத்திரையே அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையே அங்கே ஃப்ரேமில் இல்லை. கேட்டால் இப்போ இன்னொருத்தங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருந்தாங்களாம், ஃபேமிலியாக போயிருந்தாங்களாம். அவங்க ஒன்று உருட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல டாக்டர் சொல்கிறத பார்ப்போம். இப்போ டாக்டர் உருட்டுனா இந்த வகையெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தவர் பார்த்தீங்கன்னா டம்ளரில், ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும், இல்லைனா வந்து அந்த பாலாடையில், இல்லைனா வந்து வாட்டர் பாட்டில் மூடியில் இப்படி வந்து கலக்கி கொடுக்கலாம். இல்லைனா அதை பொடிச்சியும் அப்படின்னா இவங்க கிளைம் பண்ணுறாங்கல்ல, பொட்டிச்சாரு காடை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொடிச்சியும் அப்படிங்கிறார். நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் பொடிச்சு அப்படின்னு கேட்கலாம் சொல்ல போகிறாருன்னு பார்த்தா பொடிச்சியும் சொல்ல வந்தவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எங்கே ஜம்ப் ஆகிறாருன்னா, இப்போ சின்ன குழந்தைங்கன்னா மாத்திரையை முழுங்கிடுவாங்க. அது 1.5 வயசு பாப்பா இல்லை, மாத்திரையெல்லாம் முழுங்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணியில் வந்து கலக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. அங்கே நடந்த சம்பவம் அதுவா? வீடியோவில் அதுவா இருக்குது? வீடியோவில் மாத்திரையே இல்லை, முதல்ல அந்த பவுடர் தான் இருக்குது. அதை இந்த பக்கம் அந்த பக்கம் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கார். பக்கத்தில் ரூபா நோட்டு, ஸ்க்ரீனு, செல்ஃபோன் ஸ்க்ரீனு, பவுட்ரு, கையில் கார்டு, இதை மறைச்சி வேற பண்ணுறாங்க. இப்படி பண்ணால் இது என்ன செட்டப் இது? இதில் அவர் சொல்கிறாரு இந்த ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு. தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? எங்கே குழந்தை எங்கே சார்? அப்பாதுரை எங்கே சார்? வேர் இஸ் அப்பாதுரை அப்படின்வாங்கல்ல. குழந்தை எங்கே சார்? அம்மா எங்கே சார் கேட்டால் குழந்தை அழுதுச்சு, அந்த குழந்தைய வந்து அவங்க தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. இது மற்றவங்க கிளைம் பண்ணுறது. ஒரு டாக்டராக இவர் வந்து இது முதல்ல இந்த செய்முறையே தப்பு, இதை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்ல. இவர் ட்ரீட் பண்ணது உண்மையாக இருக்கலாங்க. அது 1 வருஷம், அங்கேயே 1 வருஷம் பெரிய கேப் இருக்குது. சரி, அந்த கேப் கூட இருக்கட்டும். நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க, மாத்திரை கொடுத்துருக்கிறீங்க. அது கூட எதுக்கு சொல்கிறாருன்னா, யூஸ்வலாக வந்து அந்த சிரப் தான் கொடுப்பாங்க. எதுக்கு ஒரு 2 வேளை தான் கொடுக்க போகிறாங்க, அதுவும் வாமிட்டை நிப்பாட்டுறதுக்கு. அவங்க சொன்னது பேராசிட்டமால், அது வேறு. இப்போ இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வாமிட்டை நிப்பாட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா சிரப் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? சும்மா ஒரு 2 வேளை தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் நான் மாத்திரையை பாதியாக உடச்சி அதை வந்து தண்ணியில் கலந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் கொடுத்துருக்கலாம்.
இப்போ ஸ்டேடியமில் அந்த மாத்திரையை தான் அவர் நசுக்கினார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா டாக்டர்? எதை வச்சு வந்து இப்போ முட்டு கொடுக்குறீங்க? இதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வேற சொல்கிறீங்க. தப்பாக தான் அங்கே இருந்திருக்கு. இதில் தோழின்னு ஒருத்தங்க வராங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த டைமில் பேசலைன்னா நான்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கே அப்படின்றாங்க. கரெக்டாக இந்த டைமில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறாரு, இந்த டைமில் இப்படி எடுத்து சீப்பான மென்டாலிட்டி இதெல்லாம் பரப்புறது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு தான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா கருப்பு ஆடுன்னாங்கல்ல. இந்த கருப்பு ஆடா வெள்ளை ஆடான்னு தெரியல, நான் சரியாக வச்சிருக்குது ஆப்பு. சரியான நேரம் பாருங்களேன். அவரே எம்எல்ஏ ஆனப்போ இதை போட்டிருக்கலாம், இல்லை கேண்டிடேட்டாக நிற்கும் போது போட்டிருக்கலாம், இல்லை எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ வைரல் பண்ணியிருக்கலாம், ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அப்போல்லாம் பண்ணாமல் கரெக்டாக வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சம்பவத்துக்கு. போதை ஒழிப்பு அந்த ஓட்ட மாரத்தான் நடக்குது, கரெக்டாக அன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வச்சு செஞ்சு விட்ருக்காங்க பாருங்கள். தக் லைஃப் அப்படிங்கிற கேப்ஷனோட இந்த வீடியோ வந்து இவங்களே எடுத்தது தான், சொந்த செலவில் வச்சுக்கிட்ட அந்த சூன்யம் தான் இது. இதில் ஒரு புலிகேசி படத்தில் பார்த்தீங்கன்னா எதிரில் கேட்டுக்கு அந்த பக்கம் படையே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த கேட்டில் ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அந்த மூடியை தள்ளி விளையாடிட்டு இருப்பார் வடிவேலு. ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல் தானே இது. இப்போ இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தாலும், இப்போ இந்த தோழி கிளைம் பண்ணுறது என்னென்னா, நாங்கள்லாம் ஒன்றா போயிருந்தோம், எங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம், அப்போ வந்து இந்த மாதிரி மாத்திரையை நுணுக்கி கொடுங்க நாங்கள் தான் கொடுத்தோம், குழந்தை அதுதால ஆறுதல் படுத்துறதுக்கு இவங்களும் அவருடைய ஒய்ஃபும் குழந்தைய தூக்கிட்டு தூரமாக போயிட்டாங்களாம். சரி போயிட்டீங்க, இவர்கிட்ட மாத்திரையை நுணுக்கி தர சொன்னாங்களாம். மாத்திரையை நுணுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை மூடியில் போட்டு தண்ணி ஊற்றிருந்தால் அதுவே கலக்கினாவே அது கரைஞ்சிரும். அது அப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இங்கே பொடியாக்கிட்டு இருக்காரு. இந்த செயலை பார்க்கும்போது இதை வந்து அவங்க தோழி பார்த்துருந்தாங்கன்னா, ஓ அது சீப்பாக விளையாட்டுருக்கீங்க, ரீல்ஸ் எடுக்கிற டைம் ஆகுது, குழந்தை அழுது உடம்பு சரியில்லை, நாங்கள் அங்கே கூட்ட வந்திருக்கோம், தூரமாக போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கோம், இந்த டைமில் இதை வச்சு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்க, விளையாட்டுருக்க, சீப்பான மென்டாலிட்டி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தானே சொல்லியிருக்கணும் அந்த தோழி. அதை அவங்க சொல்லவே மாட்டுறாங்க. டாக்டர் கண்டிக்க மாட்டுறாருங்க அந்த செயலை. ஏன்பா நான் குழந்தைக்கு வந்து மாத்திரையை கொடுத்தா என்னப்பா அதை வச்சு விளையாடி ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே ஒரு டாக்டர் கேட்டிருக்கணும். இதை யாரும் இனிமேல் ஃபாலோ பண்ணாதீங்க, இது தப்பு, இதை வச்சு விளையாடி இருக்கிறாங்க, அந்த விளையாட்டு வினையாக இருக்குது அப்படின்னு கூட ஒரு வெளியே இருந்து சொல்லலாம், அவர் நம்புறாரு இந்த மினிஸ்டர் அப்படின்னு. ஆனால் அப்படி கூட சொல்ல, அந்த செயலை முதல்ல கண்டிச்சிருக்கணும் அவர். அதை கண்டிக்கல, அது ஒரு விளையாட்டாக பண்ணதுன்னு கூட அதை அந்த இடத்துக்கும் வரமாட்டாங்க. இன்னும் நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஊடகங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ஓ தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? அதை அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த செய்முறை அப்படி தானே இருக்குது. அதை யார் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க? ஏன் அந்த வேலையை பார்ப்பானோ அவன் தானே அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் கார்டையும் ரூபா நோட்டையும் வச்சுட்டு பவுடரை தள்ளிட்டு விளையாட்டு இருந்தாக்க அதை எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்க்கணும்? இல்லாத குழந்தைக்கு வந்து இவங்க கொடுத்ததா தண்ணியில் கலந்து அந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ இருக்கா, குழந்தை இருக்கா, இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது மெடிசன் இருக்கா, இல்லை அந்த மாத்திரையாவது இருக்கா, இருந்தாலாவது ஃபுல்லாக தெரிஞ்சாலாவது அதை ஜூம் பண்ணி அந்த மாத்திரை அட்டையோட ஒரு இல்லை அந்த பேர் ஏதாவது இருந்தாலாவது பாருங்கள் இந்த மாத்திரை தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லை அங்கே. ஆனால் ஒரு டாக்டர் வந்து உட்காந்துக்கிட்டு அது கரைச்சி கொடுத்த நீங்கள் பார்த்தீங்களா சார், எவிடன்ஸ் எங்கே சார்? அது இல்லை. இந்த அக்கா இருக்காங்கல்ல, சீப்பான மென்டாலிட்டி அப்படின்றாங்கல்ல, எடுத்தது தான் சீப்பு, அது மாதிரி பண்ணது தான். ஏன்னா எந்த நேரத்தில் வந்து விளையாடிட்டு இருக்க, அங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, குழந்தை எழுதிட்டு இருக்கு, குழந்தை கொடுக்கணும்னு கேட்டால் அதை வச்சு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கழுவி ஊற்றலை. இல்லை விளையாட்டாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நான் அப்பயே அதை கண்டித்தேன் அப்படின்னு அப்படியும் சொல்ல. ஆனால் அவர் கொடுத்தாரு, அதை நாங்கள் கலக்கி குழந்தை கொடுத்தோன்னு சொல்கிறாங்க இவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பாதிக்காது, இது பல பேரை பாதிக்கும், உங்களுக்கும் குடும்பம் இருக்குது அப்படின்லாம் வேறு அக்கா. ஆமாம் இருக்குது, குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விளையாடினா வந்து வீட்டில் இருக்கவங்களே கொட்டுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க. நீங்கள் கழுவி ஊற்றுனீங்களா? இந்த செயலை வந்து நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டுறாங்க. நம்ம கூட பாருங்களேன், அது விளையாட்டாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மாதிரிலாம் பண்ணுவாங்க தான் சொல்லிட்டோம். ஆனால் நம்மகிட்டயும் அந்த எவிடன்ஸ் இல்லை. நம்மளும் போகிற போக்கில் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்துட்றோம். முன்னாள் அமைச்சர் வந்து இப்போ கேட்குறாங்க ப்ரெஸ் மீட்டில், ஒரு டெமோ கொடுங்க. அந்த மினிஸ்டர் வந்து டெமோ கொடுக்கணும், அந்த மாத்திரையை வச்சு செல்ஃபோன் ஸ்க்ரீனில் கார்டை வச்சு அதே போல் நுணுக்கி பக்கத்தில் ரூபா நோட்டை வச்சு டெமோ கொடுங்க அப்படின்னு. டெமோ கொடுப்பாரா? இல்லைன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இவர் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கவே கூடாது. முதல்ல
இவராகவே வந்து பேசியிருக்கலாம், இல்லைடா இவர் ஒய்ஃப் இவங்க 2 பேர் பேசுகிறது கூட ஓகே. குழந்தைய கூப்பிட்டு வந்து பேசுகிறார். குழந்தைய ஷோல்டரில் வச்சு தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கையில் தூக்கி வச்சுக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? விக்டிம் கார்டு தானே அது. இப்போ இங்கே வந்து உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, தப்பாக பரப்புகிறாங்களா? அந்த செயல் அப்படி தான் இருக்குது. அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை எல்லாரும் கொடுக்கணும். அது மாத்திரை தான், குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரை தான் அப்படின்னு அதை வச்சு விளையாடுனீங்களே அப்படின்னு கூட கண்டிக்க மாட்டுறாங்க யாரும். ஆனால் சீப்பான மென்டாலிட்டியா? எது சீப்பு? எதுக்கா சீப்பு? இப்போ வந்து இதை நம்புங்க. இல்லாத ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் போகிறாங்கன்னா, இப்போ அவங்க வந்து வீடியோ எடுத்துருக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துருக்கிறாங்க. இப்போ இவங்க ஃபேமிலியே போகிறாங்கன்னா அது ஒரு மெமரபிள் மூமெண்ட் இல்லை? அது ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, எங்கெங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ஃபீட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் தண்ணி ஃபீட் பண்ணுறதுக்காவது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த பாட்டிலில் கலெக்டினா போதும் இல்லை, மூடியில் போட்டாவே. இப்படியா பண்ணுவாங்க? போகிற போக்கில் நான் அப்போ தான் யோசிக்கிறேன், நேற்று பேசினதுக்கு அப்புறமா நம்மளும், அதாவது நேற்று அமைச்சர் அவர் ஃபேமிலியோட பேசினாரு, நம்மளும் வந்து ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இப்படியெல்லாம் விளையாடுவாங்க, விளையாடக்கூட வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் இல்லாத விஷயத்த வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு மாதிரி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணி தக் லைஃப் அப்படின்னு சொல்லி கூட பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவங்க வந்து பேசினதுக்கப்புறம் தான், அந்த 2 பேர் பேசுகிறத கேட்கும்போது தான் நமக்கு இன்னும் பல சந்தேகங்கள் வருது. நீங்கள் முட்டு கொடுக்க வந்தீங்க, ஆனால் முகத்திரையாக தான் இன்னும் கிழிக்கிற மாதிரி இருக்குது. இது முட்டா இல்லை, இதில் வந்து விளையாட்டாக பண்ணது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட வரமாட்டேங்குது அவங்ககிட்ட இருந்து. அது வந்து தப்பாக பண்ணுறாங்க, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து கஷ்டப்பட்டும் வந்துருக்கிறாரு இவர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனலில் அதான் கூப்பிட்டு விழா எடுப்பானுங்கள, அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல, இவர் கிளாஸ்மேட்டை இன்னொருத்தர் வீடியோ போடுறாரு. நான் முன்னாடி ரோல் நம்பர், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படிக்கல, நீங்கள் படித்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, அதுவும் ஒரு பெரிய ஸ்கூல். அது அங்கே வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாம், அதோடைய வேறு ஹெட் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்க பசங்கள்லாம் படிக்கிறது, அதோடைய ஒரு பிரான்ச் தான் இது அப்படின்லாம் இன்னொருத்தர் வீடியோ போடுறாரு. ஸோ இந்த மாதிரி நான் செருப்பு இல்லாமல் வர்றேன் அப்படிங்கிறது, இந்த உருட்டெல்லாம் பார்த்துட்டோம்ல. கோடிக்கணக்கான சொத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏழை வீட்டு பிள்ளை அப்படிங்கிறது, இந்த வரிசையில் இப்படி இன்னும் என்னென்ன விழிப்புணர்வு இனி அடுத்தடுத்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அப்பப்போ தான் இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு தெரில, யாரெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு தெரில. அந்த வீடியோலாம் இன்னும் வரும்ல அடுத்தடுத்து. ஸோ சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க. இதில் இன்னொரு பாப்பா, 10 வயசு பாப்பா வச்சு பேச வைக்கிறது ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட இருந்த அந்த நண்பர் பேசலை, இவங்க தோழி பேசுகிறாங்க வந்து. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வச்சு பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்பா இதெல்லாம். அப்படியே க்ளீனாக தெரியுது இல்லை அடுத்தடுத்து நடக்கும்போது. இதில் ஒரு டாக்டர், சீனியர் டாக்டருங்க, பெரிய போஸ்டெல்லாம் இருந்துருக்கிறாரு. டாக்டர் மாத்திரை கொடுத்தங்க, மாத்திரை அப்படி யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அப்படி தானே சொல்ல வரணும். இதில் போகிற போக்கில் உளறல் வேற. தண்ணியில் கலந்து 3 வகைகளில் மருந்தை கொடுக்கலாம், அதில் வந்து தண்ணீரை கலந்து கொடுக்கலாம், பொடி சாக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கேயே வந்து கட் பண்ணுறீங்க? சொன்னால் அப்புறம் கழுவி ஊற்றுவாங்க மக்கள் அப்படின்னா எப்படி? அவர் அங்கே இல்லவே இல்லை அந்த ஸ்பாட்டில், அவர் வந்து எப்படி சொல்ல முடியும்? அது வந்து அங்கே 2 வருஷம், இங்கே 1 வருஷம். எத்தனை உருட்டு. இப்படி வந்து பேச தான் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக அது போயிட்டுருக்கு. சரத் சார் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை காட்டினா முடிஞ்சது சார், இல்லைனா எல்லாரும் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா சார்? அது மெமரபிள் மூமெண்ட் தான், டெய்லி நடக்கிற விஷயமா அது. ஃபோட்டோ எடுக்காமல் போகிறதுக்கு எடுத்திருப்பாங்கல்ல ஃபேமிலியாக போனவங்க. அந்த ஃபோட்டோ எங்கே சார்? அந்த ஃபோட்டோ இருந்தாலும் குழந்தைய அந்த மெடிக்கேஷன் இதாக பக்கத்தில் இருந்துச்சுன்னா, அது மாத்திரைகளோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சீரியஸ். இப்போ அவங்களாவது சும்மா காய்ச்சல்னாங்க, இப்போ இவர் டாக்டர் அடுக்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இல்லை. அந்த மாதிரி டைமில் அங்கே கூட்டுன்னு கூட போயிட்டாங்கன்னே வச்சுப்போமே. முதல்ல கூட்டுன்னு போகக்கூடாது, அங்கே கூட்டுன்னு கூட போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே. கூட்டுன்னு போயிட்டதுக்கப்புறம் இப்படியா பண்ணுவாங்க? பவுடர் ஆக்கிறதுக்கு செல்ஃபோன் ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு, கார்டை வச்சுக்கிட்டு, காசை வச்சுக்கிட்டு, இது ரீல் அவங்களா எடுத்துருக்கிறாங்க. அது ரொம்ப கிளியராக தெரியுது. உங்களுக்கு ரொம்பலாம் பெனிஃபிட் ஆஃப் டவுட்லாம் கொடுக்க வேணாம். அது வந்து நார்மலான மாத்திரையை கூட இப்படி பண்ணியிருக்கலாம். இன்னொன்று இவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் அவ்வளோ ஆள் இருக்கிறாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அங்கே போய் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பக்கத்துலேயே ஆள்லாம் இல்லை, பின்னாடியும் ஆள்லாம் இல்லை, சேர்லாம் எம்டியாக தான் இருக்குது. அப்போ தான் இவர் வந்து இன்னும் மறைச்சி தானே பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓப்பனாக வச்சுக்கிட்டா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மறைச்சி தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து நம்புங்க, எதுவுமே இருக்காதான் வீடியோவில். மாத்திரை இருக்காதான், குழந்தை இருக்காதான்,
ஆனால் வேறு எந்த ப்ராப்ஸும் இருக்காதம்மா மருந்துகள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பிடணுமா. இதை வந்து பரப்புறது வந்து இவங்களே எடுத்த வீடியோ, இவங்களே தக் லைஃப் மூமெண்ட், தக் லைஃப் இல்லை, நம்மளும் பார்க்கவே இல்லை, நம்மளும் வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். சார் 2 வாட்டி தான் ஒன்று டெமோலாம் காட்ட முடியாது, டெமோலாம் காட்ட மாட்டார். டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு வழி இருக்குல்ல. இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் கேட்டுருக்காங்க, இன்னும் அந்த பக்கம் வேறு யாரும் அமைச்சர்கள் பேச வரல, ஒன்றா ஓடி வந்துடுவாங்களா, அந்த அமைச்சர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. வெயிட்டிங், அதுக்காக பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளட் டெஸ்ட்டு எடுத்து ரிப்போர்ட்டை வேணால் கொடுக்கலாம், அதுக்கும் வேறு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வருவாங்களான்னு தெரில. செட்டப்லாம் பண்ணாதீங்க சார், செட்டப் பண்ணால் இதுக்கப்புறம் மாட்டிப்பீங்க. உண்மை என்னன்னு சொல்லிட்டு முதல்ல அதான் கண்டிக்காமல் இப்படி வந்து முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு டாக்டருக்கும் இல்லை அந்த தோழிக்கும்? இதை பார்த்து அந்த செல்ஃபோன் ஸ்க்ரீனில் இருக்கிறத எடுத்து கரெக்டாக ஒரு மூடிலையோ அதை கலந்துட முடியுமா? கரெக்டாக எடுத்து இது ஹைஜீனா அப்படின்லாம் கேட்குறாங்க. அவ்வளோலாம் இல்லை, முதல்ல அதை எடுத்து கரெக்டாக கலந்துட முடியுமா? அது வேஸ்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும்போது இந்த சைடில் எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது. ஆனால் முட்டு கொடுக்க வராங்க. இதில் சீப் மென்டாலிட்டியா மற்றவங்கள பார்த்து சீப்பு வந்து இதை பரப்புற விமர்சனம் பண்ணுறது, கேள்வி எழுப்புறது இல்லை, இந்த சம்பவத்தை பண்ணது தான் சீப்பு. இனியும் முட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்து எக்கச்சக்கமாக மாஸ்கை கிழிக்காதுங்க. உங்கள் முட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டா இல்லை, அவரை மொத்தமாக போட்டு மூடுற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன விளக்கம் அடுத்து வருது, இல்லைன்னா மறுபடியும் ஒரு படை கிளம்பி வருதா முட்டு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், ராஜ்மோகன் சார், ஆதவ் சார் இதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.